இப்போ இந்த மாடலில் எப்படி நம்ம ஒரு இன்புட்டை கொடுத்து அவுட்புட்டை வாங்குறது அப்படின்றது இந்த ப்ளே கிரவுண்டில் பார்த்தோம். இப்போ நம்ம இது ஒரு ஏபிஐ வழியாக இந்த மாடலுக்கு இன்புட்டை கொடுத்து அவுட்புட்டை வாங்குறது எப்படிங்கிறத நம்ம டாக்குமெண்டேஷனில் படிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற இந்த கம்யூனிட்டி கூட நீங்கள் பல விதமாக கனெக்டடாக இருக்கலாம். டிஸ்கார்ட் சர்வர் இருக்குது, அண்ட் டெலகிராம் குரூப் இருக்குது, அண்ட் வாட்ஸ்அப்லேயும் ஒரு குரூப் இருக்குது. இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈச் ஒன் டீச் ஒனோட பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கூகுள் பாட்காஸ்ட்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் டொனேட் பண்ணோம் அப்படின்னா பேட்ரியான் மூலிமா டொனேட் பண்ணலாம். யூடியூபோட மெம்பர்ஷிப் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கீழே தெரிகிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணிக்கங்க. இது எல்லாத்தோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ டாக்குமெண்டேஷனில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஏபிஐ எப்படி அத்தன்டிகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஓகேனா இதில் அதாவது என்னன்னா ஒவ்வொரு ஏபிஐ கால் பாஸ் பண்ணும்போதும் நம்மளுடைய ஏபிஐ கீயை வந்து நம்ம ஹெட்டரில் வச்சு பாஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம யார் அந்த ரெக்வஸ்ட்டை கொடுக்குறா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ தான் அவங்க அந்த டோக்கனை பேஸ் பண்ணி அவங்களால அந்த அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஏபிஐ கீ தேவை. ஓகேவா? இந்த ஏபிஐ கீ இல்லாமல் இந்த மாடலுக்கு நம்ம ஒரு டேட்டாவை ஒரு கொஸ்டினை கொடுத்து அதுக்கான ஆன்சரை வாங்க முடியாது. ஓகே, ஸோ அப்போது இந்த ஏபிஐ கீ எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த ஏபிஐ கீ ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஏபிஐ யூஆர்எல் ரொம்ப சிம்பிளான யூஆர்எல் https://api/openai.com/v1/models அப்படிங்கிற இந்த ஏபிஐக்கு ஹெட்டரில் வந்து இந்த பேரியரோட டோக்கன், இந்த ஏபிஐ கீ இருக்குல்ல, இந்த ஏபிஐ கீயும் நம்மளுடைய ஆர்கனைசேஷன் ஐடி, ஓகேவா, நம்ம லாகின் பண்ணி உள்ளே வந்தோம்ல, நம்மளுக்கு ஒரு ஓஆர்ஜி ஐடி கொடுத்துருப்பாங்க. இந்த ஓஆர்ஜி ஐடியும் இந்த ஏபிஐ கீயும் வச்சு அண்ட் அது கூட அந்த கொஸ்டினை உள்ளே வச்சு நம்ம ஹிட் அடித்தோம் அப்படின்னா அந்த மாடல் வந்து திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துரும். ஓகேவா? அந்த ரிட்டனை நம்ம திருப்பி நம்ம ஏபிஐயில் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏபிஐ கீயையும் இந்த ஆர்கனைசேஷன் ஐடியும் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த பர்சனல் அப்படின்ற இந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வியூ ஏபிஐ கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் நியூ சீக்ரெட் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் கீ ஒன்று ஜென்ரேட் ஆகும். இந்த சீக்ரெட் கீ ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மறந்துடக்கூடாது. இதை காப்பி பண்ணி ஒரு இடத்துல பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போதைக்கு நம்மளோட கோட்லேயே நான் ஒரு கமெண்ட் பண்ணி இந்த கோடை இங்கே பத்திரமா வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாடலை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கீ உங்களால் பார்க்க முடியாது. ஸோ அதனால் இப்போ நான் ஓகே கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் திருப்பி இந்த கோடு வரவே வராது. ஓகேவா? ஸோ அதனால் அது பத்திரமா இருக்கணும். ரைட்? ஸோ ஏபிஐ கீ நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஐடி எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே செட்டிங்ஸ் அப்படின்ற இந்த மெனுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல ஆர்கனைசேஷன் ஐடின்னு ஒன்று இருக்கும். இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அகைன் நம்மளோட கோடில் இங்கே சேவ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு ஏபிஐயை ஹிட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த ஏபிஐ ஹிட் பண்ணால் நம்மளுக்கு ரிட்டர்ன் அவுட்புட் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அந்த ஏபிஐ எப்படி ஹிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டாக்குமெண்டேஷனில் எங்கே பார்த்தோம், கீழே இந்த இடத்துல அத்தன்டிகேஷனில் பார்த்தோம். ஸோ கீழே அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா அதாவது கம்ப்ளீஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? கிரியேட் அ கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ரொவைடட் ப்ராம்ப்ட் அண்ட் பேராமீட்டர்ஸ். அதாவது நம்ம ஒரு இன்புட்டை உள்ளே கொடுத்தோன்னா அந்த மாடல் வந்து திருப்பி ஒரு அவுட்புட்டை வெளியே கொடுக்கும். ஸோ அதுக்கான ஏபிஐ யூஆர்எல் தான் இந்த ஏபிஐ யூஆர்எல். ஸோ போஸ்ட் மெத்தடில் இது ஹிட் பண்ணோமா, ஸோ இந்த ஏபிஐ காப்பி பண்ணி நம்ம போஸ்ட் மெத்தடில் போடலாம். இப்போது ஸோ இந்த ஏபிஐ இங்கே போட்டுக்கிறேன், போஸ்ட் மெத்தடில் வச்சுக்கிறேன். ஹெட்டரில் வந்து ஆத்தரைசேஷன் ஈக்குவல்ஸ் டு இந்த டோக்கன். ஓகேவா? இந்த டோக்கன். ஸோ பேரியர் அப்படின்னு போட்டு ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்துக்கிறேன் ஒரு வாட்டி. ஸோ பேரியர் ஓகே போட்டுட்டு இப்போ பாடியில் ஜேசன் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு வந்து மாடல். ஓகே, என்ன மாடலுக்கு நம்ம ஹிட் அடிக்க போகிறோம், நம்ம டெக்ஸ்ட் டாவென்சின்னு ஒன்று பார்த்தோம்ல, டெக்ஸ்ட் டாவென்சி -003 இதான் மாடலோட பேர். ஸோ ப்ராம்ப்ட், அதாவது நம்ம ஒரு கொஸ்டின் கொடுக்குறோம்ல அங்கே, ரைட், அந்த கொஸ்டினை இங்கே டைப் பண்ணோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, இதை கொடுப்போம். அண்ட் டெம்பரேச்சர் நம்ம அங்கே பார்த்தோம்ல, டெம்பரேச்சர்னு ஒரு இது. ஸோ டெம்பரேச்சர் வந்து 0.5. ஓகே, ஸோ இங்கே ஒரு கமா வரணும். அண்ட் மேக்ஸிமம் டோக்கன்ஸ், அதாவது டோக்கன் இப்போ வந்து நம்ம டோக்கன் அதிகமாக வந்துருச்சுன்னா நம்மளுக்கு தான் அது சிக்கல், ஏன்னா நம்மளுக்கு பில்லு நிறைய வந்துடும். கரெக்டாக?
அதனால் டோக்கனை வந்து நம்ம லிமிட் பண்ணலாம். ஓகே, 550 வேர்ட்ஸ், 5 வேர்ட்ஸ் இல்லை, 550 டோக்கன்ஸ். 550 டோக்கன்ஸுக்கு மேலே நீ வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணாத, அதை ஷார்ட் பண்ணி அனுப்பு, ஸோ தட் எனக்கு காஸ்ட் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும் அப்படின்றதுக்காக மேக்ஸிமம் டோக்கன் இவ்வளோ தான் வரணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஏபிஐ இங்கே போட்டாச்சு, ஹெட்டரில் வந்து லைக் அந்த ஏபிஐ கீ வச்சாச்சு, அண்ட் பாடியில் வந்து என்ன மாடல், என்ன ப்ராம்ப்ட்டு, என்ன டெம்பரேச்சர், என்ன டோக்கன் அப்படின்றத வச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஹிட் அடித்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், த கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் நியூ டெல்லின்னு வருது. அப்போது ஒரு மாடலுக்கு நம்ம ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கான பதிலை இந்த மாடல் வந்து திருப்பி நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்ற வரைக்கும் நம்மளுக்கு இப்போ இந்த ஏபிஐ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஏபிஐயில் நமக்கு இப்போ நம்ம என்ன ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரியான ஒரு இது பண்ணிட்டுருக்கோம். ஏதாவது ஒரு டிஷ்ஷோட பேரை சொன்னால் அந்த அந்த டிஷ்ஷுக்கான ஃபுல் ப்ரொசீஜர், எப்படி அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து அது ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதை தான் நம்ம இங்கே செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட்டு. அந்த கான்செப்டாக என்னன்றது பார்க்கலாம்.